வாழ்க ஜெயமுடன். பாலநாகம்மா மந்திரம் ஏற்றி எந்திர பிரதிஷ்டை செய்து பிராண பிரதிஷ்டை செய்து வச்சுருக்கோம். ஒவ்வொரு ஜாதகங்களையும் ராகு கேது அடப்பு காலசர்ப்ப தோஷம் நாகதோஷம் இந்த மாதிரி அவரவர் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கும். பிறவி பயனை நாம் அனுபவித்தாக வேண்டும். விதியை மதியால் வெல்லலாம். விதிப்பிராரம் ஜாதகம் நடந்தாலும் நாம் அதை பார்த்து மதியால் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். அதேபோல் திருமணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7ஆம் வீடு, அது கணவன் மனைவி ஸ்தானம். அப்போ திருமணத்துக்கு 7ஆம் வீடு பிரச்சனையை கொடுக்கும். 7, 8 பார்ப்பாங்க, லக்னாபதியை பார்ப்பாங்க, 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தை பார்ப்பார்கள். இது ராகுக்கேது பிரச்சனை இருந்தால் அந்த ஜாதகத்திற்கு 12ஆம் வீடு, 12ஆம் வீட்டு அதிபதி நின்ற அதிபதிக்கு உண்டான கிழமை அன்று ராகு காலத்தில் போய் பால் மஞ்சத்தூள் பச்சரிசி புத்தில் போய் போட்டு விடுங்க. புத்து போட்டு விட்டு 4 பத்தி 4 சூடம் பொறுத்துங்க. கொஞ்சம் அரளிப்பூ ஒரு எலுமிச்சாம்பழம் வைங்க. வச்சு புத்தை 21 முறை சுற்றிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அப்போ அந்த நாகதோஷம் உடையும், கட்டுக உடையும். கட்டுக உடஞ்சி அப்போ திருமணஸ்தானம் வேலை செய்யும். அது மாதிரி 9 வாரம் செய்யணும். அதே மாதிரி புத்திர சந்தான தோஷம், குழந்தை பாக்கியம் லேட் ஆகுதா, இதை பண்ணுங்க, உடனே கட்டுப்படும். இப்போ நம்ம கோயிலில் தம்மன சக்கரம் வச்சிருக்கோம். இங்கே வந்து பாலநாம இங்கே கும்பிட்டாலே போதும். அப்போ அந்த கரு கட்டும், தம்பனமாகும், கரு கட்டும், கட்டி வேலை செய்யும். அது இந்த பரிகாரத்தை செய்தால் அந்த காரியம் நடக்கும். இந்த பூமியில் எந்த ஒரு செயலை செய்தாலும் விளைவு உண்டு. எந்த ஒரு செயலை செய்தாலும் விளைவு உண்டு. காரியம் நடந்தே தீரும். யோசித்து செயல்படுங்கள். அவரவர் ஜாதங்களை கணித்து கொள்ளுங்கள். அதில் இருப்பவை நடைமுறை நடக்கும். அதான் விதி பயன். எத்தனை ஆயிரம் பிறவி எடுத்து வந்து விட்டோம். விதி பயன் நடக்கும். விதியை மதியால் நாம் தான் மாற்றி செல்ல வேண்டும். விதி நடக்கக்கூடியவை மதியால் தெரிந்து மாற்றி அமைத்து நேரங்கால் தகுந்தாற்போல் வாழ வேண்டும். அதனால் யோசித்து நல்லபடியாக வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம் ஓடிக்கொண்டிருக்கு. எல்லாரும் உடல் நலம் நீண்டாய் நிலையான செல்வம் பெற்று வாழ வேண்டுகிறேன். வாழ்க ஜெயமுடன்.